இப்போ விண்வெளியில நம்ம பயணம் செய்றோம்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு விண்கலத்துல வந்து ஆட்கள் பயணம் செய்யலாம்னு வச்சுக்கலாம். அல்லது நிலாவிலேயே ஒரு குடியிருப்பு ஏற்படுத்துறோம்னு வச்சுக்கலாம். அங்க வந்து நமக்கு வந்து மின்சாரம் தேவை. மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறது? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அ பொதுவா வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க, சூரிய மின்தகடு, சோலார் செல் அத பயன்படுத்தி நம்ம வந்து தயாரிக்கிறோம். அது தொடர்ந்து செய்யலாம். ஆனா இப்போ நிலால வந்து ஒரு குடியிருப்பு ஏற்படுத்துறோம். அந்த குடியிருப்புல வந்து சோலார் செல் வச்சுட்டோம். 15 நாள் சூரியன் அ ஒளி தரும். இன்னொரு 15 நாள் இருட்டா இருக்கும். அ சூரியனுக்கு அந்த பக்கமா போயிடும் இல்லையா? அப்ப என்ன பண்றது? அந்த சமயத்துல மின்சாரம் தேவை. இல்லன்னா குளிர் வந்து -120 டிகிரிக்கு போயிடும். அதே மாரி நீங்க ஒரு விண்கலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு தான் நீங்க வந்து சூரிய மின் தகட வச்சுக்க முடியும். அவ்வளோதான் உங்களால மின்சாரம் தயாரிக்க முடியும். அத விட கூடுதலா வேணும்னா, அதுக்குள்ள நீங்க வச்சிருக்கக்கூடிய கருவிகளுக்கு என்ன செய்யலாம்? இதற்கு வந்து இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு முயற்சி என்ன அப்படின்னு சொன்னேனாக்க, ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் இத 2த்தையும் வச்சு மின்சாரம் தயாரிக்கிற ஒரு அமைப்பு. ஆ ஹைட்ரஜன் செல் அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம சொல்றோம். ஒரு பக்கம் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். நடுவுல வந்து ஒரு அ ஜவ்வு இருக்கும். இந்த ஊடு பரவக்கூடிய ஜவ்வு இருக்கும். இன்னொரு பக்கம் ஆக்ஸிஜன். ஸோ இந்த ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்தா உங்களுக்கு வந்து நீர் உருவாகும். நமக்கு தெரியும் இல்லையா? H2O நீர் உருவாகும். ஸோ இதனுடைய கழிவு பொருளா நீர் வெளில வரும். ஆனா இது இந்த இணையும்போது ஒரு மின்சுற்று ஏற்பட்டு மின்சாரமும் தயாராகும். இத சோதனை செஞ்சு பார்ப்பதற்காக, இதற்கான ஒரு தொழில்நுட்பத்த வந்து இஸ்ரோ தயாரித்திருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை சோதனை செஞ்சு பார்ப்பதற்காக, இந்த C-58ல அனுப்பிச்ச அந்த 3வது நிலை. அந்த 3வது நிலை வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னு சொன்னேனாக்கா, முக்கியமான விண்கலத்த வந்து விண்ல ஏவிட்டு, அது ஒரு குப்பையா சுத்திட்டு இருக்கும். அந்த குப்பையா சுத்துறத வந்து குப்பையா இருக்க விடாம, அதிலும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு பல ஆராய்ச்சி கருவிகள அதில வச்சு அனுப்பிச்சாங்க. அதில வச்சு அனுப்பிச்ச ஒரு கருவி இது. அந்த கருவி சிறப்பாக விண்வெளியில செயல்பட்டு, பூமியில சோதனை பண்ணிட்டோம். ஆனா விண்வெளியில செயல்படுமா? அப்படிங்கிறத வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில வெற்றிகரமா செயல்பட்டிருக்கு என்ற தகவல் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதிலேருந்து வெளியில வர கழிவு நீர் அப்படின்னு சொன்னேன். விண்கலத்துல நீர் அவசியம் இல்லையா? ஸோ அந்த நீரை தரக்கூடியது. அதனால அது கழிவா இருக்காது. அதுவும் ஒரு ரிசோர்ஸா மாறிடும். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்கா. ஒரு பக்கம் மின்சாரம், இன்னொரு பக்கம் நீர். இது 2மே கிடைக்கும். அதே மாரி நிலாவுல எதிர்காலத்துல குடியிருப்பு போன்றவைகளையும் இத வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு நவீன தொழில்நுட்பத்திற்கான ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு கட்டம் இது.